நல்லா கொதிக்க கொதிக்க ரச சாதம் குக்கரில் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டுமே 2 ஸ்பூன். இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்து கரைச்சிக்குங்க. இப்போ நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். கல்லில் பூண்டு, ஜீரகம், மிளகு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இடிச்சுக்குங்க. இல்லை ஜாரில் குறப்பாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம தாளிச்சு விடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, 2 காஞ்ச மிளகாய், நம்ம இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா ரச சாதம் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பெரிய தக்காளி பழம், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. ரசப்பொடி சின்ன ஸ்பூன் தாங்க, இதில் அரை ஸ்பூன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி, நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தால் நான் 8 டம்ளர் தண்ணி விடுறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா ரச சாதம் நல்லா குலைவாக இருக்கும். இது நல்லா கொதிக்கும் போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துனீங்க அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் கூட வரன்னு ஆகாமல் இருக்கும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்து ஃபைனலாக கொத்தமல்லி